துக்கத்தை நாம் அனுபவிக்கின்றோம், செரிஷ் பண்றோம், என்ஜாய் பண்றோம். நீங்க காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்க, எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே விபத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதேதான். ஊர் மாறி இருக்கும், பேர் மாறி இருக்கும், அவ்வளவுதான். போலூர்ல தாலுக்கா, செங்கம், திருவண்ணாமலை, திண்டிவனம், ஊர் மாறி இருக்க போது அவ்வளவுதான், பேர் மாறி இருக்க போது. ஆனா நியூஸ் அதே தானே. ஆனா நாம என்ன பண்றது? அதத்தான் ஒரு வரி விடாம உட்காந்து லைஃபே இப்படித்தான் பாத்தியா உலகம் போற போக்க, அந்த டீ கடையில வேற உட்காந்துறது. அப்ப கொடுமை. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் வேதாந்த பிரசங்கம் கேட்கணும்னா நீங்க தமிழ்நாட்டு கிராமங்களுக்கு எல்லா டீ கடைக்கும் போலாம். அவரு விரும்பினா தான் நடக்கும், கடவுள் நினைச்சாதான் நடக்கும். எல்லாம் பிரமப்பா. அந்த பேப்பரை திறந்து வச்சுட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் தலையும் நீங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு குடிச்ச 4 டீ கொடுக்க காசு இருக்காது கணக்கு. அப்ப ஆனா அந்த செரிஷ் பண்ற, என்ஜாய் பண்ற நெகட்டிவிட்டி பாருங்க. வெறும் டீ குடிச்சா ருசிக்காது, போண்டாவும் கூட பத்தாது. ஒரு தட்டு நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாதான் உள்ள போகும். டீயோட சேர்ந்து ஒரு 10 பேர் தலையை திங்கிற நியூஸ். எதையுமே கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க. உட்கார்ந்து என்ன பண்றது? இந்த துக்கச்சங்கிலியை வளர்த்துக்கிட்டு அதை செரிஷ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். நல்லா ஆழ்ந்து பாருங்க. இது கிராமத்துல டீ கடையில உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் இல்ல, உங்க லைஃபும் சேர்ந்துதான். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இந்த மெமரிஸையே எடுத்து செரிஷ் பண்றோம். இந்த மெமரிஸ் எடுத்து செரிஷ் பண்றதே லைஃப். நீங்களும் நெகட்டிவிட்டியை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் கெட்டார்கள் அப்படின்ற நியூஸ் காதுல விழாமலே பாத்துக்கோங்க. கண்டினியூஸா நெகட்டிவிட்டியை சாப்பிடாதீங்க.